நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சூப்பர் சாட் ப்ரெடிக்ஷன்ஸ்ங்க. ஸோ நம்ம போன வாரத்துக்கு அது முந்தின வாரம் நமக்கு ஒருத்தர் சூப்பர் சாட் பண்ணியிருந்தார். அவருக்கான ஆன்சர் நம்ம பண்ண முடியல, போன வாரம் உடனே ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்ம இந்த வாரத்தில் எப்படியாவது போட்டுறோன்னு சொல்லிட்டு தான். ஸோ அவருடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அவருக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா அவருடைய கேள்வி அறிவு அப்படிங்கிறவர் தான் கேட்டிருந்தார். ஸோ பாருங்கள், 23/2/97 10:30 PM கிருஷ்ணகிரி. ஸோ அவருடைய கேள்வி கடன் எப்போது தீரும் சார், வேலை எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கடன் தான் அவர் கேட்குறாரு. சரிங்களா? அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் அவருடைய ஜாதகம் சார். 23/2/97 10:30 PM கிருஷ்ணகிரி. ஸோ ஜாதகம் என்ன பாருங்கள், துலா லக்னம், சிம்ம ராசி. ஸோ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை. போன 2022 ஜூலைலேருந்து ராகு தசை போயிட்டுருக்கு. இப்போ ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்திக்குள்ளே வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மேஜர் ரோல் என்னென்னா ராகு அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ ஜாதகத்தில் ராகு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா பாருங்கள், ராகு 6-12ஆம் அச்சில் உட்காந்துருக்கு. ராகு 12ல் உட்காந்துருக்கார், செவ்வாயோடு சேர்ந்து நிற்கிது, 12ஆம் இடத்துல உட்காந்து நிற்கிது. ஸோ அப்போ என்ன ஆகணும், 12ஆம் இடம் வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேசம், இது போன்ற அமைப்புகளை குறிக்குது. சரி, ராகு எப்படி வேலை செய்வார் அப்படின்னா ராகு நின்ற வீட்டின் அதிபதியை போல் ராகு வேலை செய்ய ஆகணும். அப்போ ராகு புதனோட வீட்டில் உட்காந்துருக்கார். அந்த புதன் இங்கே உட்காந்துருக்கார் சார் அப்படின்னா அவர் 4ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து, ஓகேவா? அண்ட் தென் ராகுவுக்கு வேறு என்னென்ன கிரகங்கள் தொடர்பு நிற்கிது, சனியினுடைய தொடர்பு நிற்கிது, கேதுவினுடைய தொடர்பு நிற்கிது, மற்றும் குருவினுடைய தொடர்பு நிற்கிது. இந்த இடத்துல ராகுவுக்கு குருவினுடைய தொடர்பு மட்டும் இருக்கக்கூடாது. எப்படி, இந்த துலா லக்னத்திற்கு குரு 6ஆம் ஆதிபத்தியத்தை கொண்ட கிரகம். அப்போ 6ஆம் ஆதிபத்தியத்தோட வேலையை குரு தான் தரணும். இங்கே தான் 6ஆம் இடத்துல தான் ராகு கேது உட்காந்துருக்கே சார் அப்படின்னா அப்போ அந்த 6ஆம் இடத்தோட வேலையை குரு செய்வதை விட ராகு கேதுகள் தான் செய்யும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ குரு பார்க்குறதுனால காசு வருது. அதே நேரத்தில் 6-12 ராகு கேது உட்காந்து அதனுடைய திசை வந்துச்சுன்னா 6ஆம் அதிபதியை போலையே செயல்படுவாங்க. இப்போ நீங்கள் ராகு தசை இல்லை, குரு தசைன்னு எடுத்துக்கணும். கேது தசை கிடையாது, குரு தசைன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் ஏன்னா ராகு கேதுகள் ஒரு முனையினுடைய 2 பகுதிகள் எடுத்துக்கணும். ஒரு அச்சுடைய 2 பகுதி தான் ராகு கேது. அப்போ என்ன ஆகுது, ராகுவை போல் கேதுவும் வேலை செய்யும், கேதுவை போல் ராகுவும் வேலை செய்யும். ஸோ இந்த அடிப்படையில் ராகு 12ஆம் இடத்தில் அமர்ந்து விரயத்தை கொடுக்குது, வெளிநாடு வாழ்க்கையை கொடுக்குது, தூர தேசத்தை கொடுக்குது, அலைச்சலை கொடுக்குது அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். அதே நேரத்தில் இங்கே குருவினுடைய பார்வை, சரிங்களா? ஸோ 6ஆம் இடத்தோடு தொடர்பு அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகுது, கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? சரி, இன்றைய காலகட்டம் உங்களுக்கு கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக வந்திருக்கணும். ஏன்னா கோச்சாரத்துலேயும் ராகு உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்கார், மீனராசியில் தான் உட்காந்துருக்கார். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக கருது. எப்போ சார் தீரும் அப்படின்னா இந்த ராகு திசை முழுமையாக கொஞ்சமாவது கடன் இருக்கத்தான் செய்யும், இருந்தால் தான் நல்லது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? 6ஆம் இடத்தோடு ராகு கேதுகள் தொடர்பு இருக்குது, 6ஆம் பாவகாதிபதி தொடர்பு இருந்து ஒரு கிரக தசாபுத்தி போதுன்னா நீங்கள் நோய்வாய்ப்படணும் அல்லது கடன் பிரச்சனைகள் உள்ளே போகணும் அல்லது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிற கேட்டகரிக்கு போகுது. அப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வரார் அப்படின்னா என்ன ஆகணும், நம்ம டிஃபால்ட்டாகவே என்ன சொல்லுவது, அப்போ நீங்கள் ஒரு கடனோ ஒரு லோனோ ஏதோ சம்திங் ஒன்று போட்டுக்குங்க சார். உங்கள் மேலே ஒரு கடன் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க, அன்அஃபிஷியலாக கூட நீங்கள் பண்ணிக்கங்க. அதை ஒரு கடன் யார்ட்டையாவது வாங்கி ஒரு இது போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டிக்கிட்டே வாங்க, கையை கடிக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. உங்கள் மேலே ஒரு கடன் இருக்கணும், அப்படி தான். சரியா? அந்த அடிப்படையில் நம்ம பண்ணுங்க சார்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே கடன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துட்டார். ஸோ இதை அப்படியே வச்சுக்கணும். அப்படியேனா முழுமையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கணும், குறைச்சிக்கிட்டே வரலாம். சரி, இது எப்போ தீரும், இந்த வருடம் இந்த ராகு திசை முழுமையாக அப்படி தான் இருக்கும், கொஞ்சமாவது கடன் இருக்கணும், அது இருந்தால் தான் நல்லது. ரைட், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும்ல, அப்போ அதுக்கு வருமானம் வரணும். அடுத்த கேள்வி என்ன, வேலை. அப்போ ராகு திசை ராகு புத்தி அப்படிங்கிறத விட அடுத்ததாக வரக்கூடிய குரு புத்தியை ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஓகேவா? குரு புத்தி இங்கே ராகு தசையில் ராகு புத்தி முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் தான் குரு புத்தி, ஓகேவா? ராகு அது வரைக்கும் ஓடிட்டுருக்கு. அடுத்த வருஷம் மார்ச்சில் தான் குரு புத்தி வருது. அது வரைக்கும் ராகு புத்தி, அது வரைக்கும் சரி கிடையாது. கடன் பிரச்சனைகள் கொடுக்கணும், உடல் தொந்தரவுகள் கொடுக்கணும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கணும், அஜீரண கோளாறு கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ குரு புத்தி உள்ளே வரும்பொழுது வேலைவாய்ப்பு வரும்பொழுது ப்ராப்ளம்,
மணி இன்கம் வர ஆரம்பிச்சிடும். அந்த இன்கம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த கடனை குறைச்சிக்கிட்டே வரணும். ஆனால் முழுமையாக குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய ப்ரிடிக்ஷன். ஓகேவா? ஸோ அதனால் ஜாதகத்தில் 6, 12ஆம் எச்சில் ராகு கேதுகள் இருக்கிறது தப்பு கிடையாது. அதனுடைய தசாபுத்தி வரக்கூடாது. இங்கே வந்துருச்சு, அதுதான் பிரச்சனை. ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், ப்ராப்ளம் இருக்குதோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் முக்கியமான விஷயமே. சரிங்களா? அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மெத்தடில் போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் சூப்பர் சாட்டில் ஒருவர் கேட்டிருந்தார், அவருக்கான அறிவு அப்படிங்கிறவர் கேட்டிருந்தார், அவருக்கான ஆன்சர் இதுதான். சரிங்களா? ரைட். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.